ஹாய் கைஸ், இன்னைக்குள்ள ஃபைட்டில் நம்ம எப்படி வின் பண்ணோன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோட டீமில் நான் கோகானு, அப்புறம் மார்ஜின் வெஜிடா, அப்புறம் மார்ஜின் பூ இவங்கெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோடெங்ஸ், அப்புறம் கோகான், அப்புறம் வெஜிடோ இந்த 3 கேரக்டரையும் சூஸ் பண்ணியிருந்தான். இந்த ஃபைட் ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவன் கோடெங்ஸ் வச்சு அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தான். நான் மார்ஜின் பூ வச்சு டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கோட்டங்ஸோட அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா மார்ஜின் வெஜிடாக்கு சேஞ்ச் பண்ணி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கேப்பே கிடைக்காம இருந்துச்சு. கடைசியாக ஒரே ஒரு கேப் கிடச்சிச்சு. அந்த கேப்பில் நான் எஸ்கேப் ஆகி ஒரு எல்லோ கார் அட்டாக் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கோட்டங்ஸ் வச்சு அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தான். நான் என்ன பண்ணேன்னா ஓகே கோகானுக்கு சேஞ்ச் பண்ணி அட்டாக் பண்ணி பார்க்கலான்னு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணேன். அப்புறம் மறுபடியும் மார்ஜின் புக் சேஞ்ச் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவன் கண்டினியூஸாக கேரக்டரை ஸ்விட்ச் பண்ணி என்னை அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கோகான் வர்சஸ் வெஜிடோங்கிற மாதிரி வந்துச்சு. ஆனால் வெஜிடோ ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸுங்கிறனால நான் என்ன பண்ணேன்னா மார்ஜின் வெஜிடாக்கு சேஞ்ச் பண்ணி வெஜிடோவை அட்டாக் பண்ணேன். ஸோ மார்ஜின் வெஜிடோவை கம்பேர் பண்ணும்போது என்னோடய அட்டாக் ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துச்சு. நான் கொடுக்குற அட்டாக்ஸ் எல்லாமே நல்ல டேமேஜை க்ரியேட் பண்ணிச்சு. அவன் உடனே என்ன பண்ணான்னா கோட்டன்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டான். அப்புறம் நான் அந்த கேப்பை யூஸ் பண்ணி கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் கோகானுக்கு சேஞ்ச் பண்ணான். நான் விடாமல் மார்ஜின் வச்சு மட்டுமே அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்கிட்ட இருந்த 2 ரெட் கார்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணேன். ஒரு ப்ளூ கார்டு அட்டாக் கொடுக்குறக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டான ஒரு டைமிங் கிடச்சிச்சு. ஓகே இதுதான் கரெக்டான டைமிங்னு அந்த டைம் அந்த ப்ளூ கார்டை கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த ப்ளூ கார்டு ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஓகே மார்ஜின் வெஜிடாவை சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கோகானுக்கு சேஞ்ச் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பித்தேன். கோகானை கம்பேர் பண்ணும்போது வெஜிடோ ரொம்ப வீக்கான டிஃபென்ஸ்னால நான் கரெக்ட் டைமில் ஒரு ப்ளூ கார்டு அட்டாக் கொடுத்துருந்தேன். அந்த அட்டாக்லேயே வெஜிடோவோட கதையை முடிச்சு விட்டேன். இது ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஆனால் அவன் அந்த டைமில் கோகானை ஸ்விட்ச் பண்ணியிருந்தானா என்னால் அந்த கேரக்டரை முடிச்சுட்ருக்க முடியாது. ஏன் அப்படின்னா கோகான் வர்சஸ் கோகான் 2 பேருக்குமே டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் கோகான் சூஸ் பண்ணேன்னா அவன் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் வச்சுருந்தா மட்டும்தான் அவனால் டிஃபென்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகான் வர்சஸ் கோட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா மார்ஜின் வெஜிடாக்கு சேஞ்ச் பண்ணேன். ஸோ மார்ஜின் வெஜிடாக்கு சேஞ்ச் பண்ணி கோட்டன்ஸ் அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே மார்ஜின் பூக்கு சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு மார்ஜின் பூக்கு சேஞ்ச் பண்ணி அட்டாக் பண்ணேன். நான் இந்த மாதிரி கேரக்டரை ஸ்விட்ச் பண்ணி அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அப்போ தான் நமக்கு எந்த கேரக்டரோட அட்டாக் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல டைமிங் கிடச்சி அந்த டைமிங்கில் மார்ஜின் வெஜிடாவோட ஒரு ரைசிங் ரேஷ் அட்டாக் கொடுத்தேன். அந்த அட்டாக்கோட எஃபெக்ட் என்னன்னு நீங்களே பாருங்கள். ஸோ அந்த அட்டாக் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. இந்த டைமில் அவன் கோகானை வச்சு டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஓகே கோகானோட கதையை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கோட டேமேஜஸ் ரொம்பவே கிடச்சிச்சு. ஸோ அதுலேயே நான் கோகானை முடிச்சு விட்டாச்சு. ரிமைனிங் அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா கோட்டங்ஸ் மட்டும்தான் இருந்தான். என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னோட 3 கேரக்டருமே இருந்துச்சு. ஸோ இந்த ஃபைட்டில் நான் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறது எனக்கு கான்ஃபிடண்டாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஓகே சும்மா கேஷுவலாக ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் ஒரு எல்லோ கார்டு ப்ளூ கார்டு அந்த மாதிரி கொடுத்து அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த ஃபைட்டில் அவன் ஆல்ரெடி 2 கேரக்டர் லூஸ் பண்ணிட்டனால அவனுக்கே இந்த டைமில் தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபைட்டில் நம்மளால் வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டான்னா கிவ் அப் பண்ணிட்டான். ஸோ இந்த ஃபைட்டில் நான் வின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.